ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதி FoodTube. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெசிபீஸ் தான். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் ஒரு 30 நிமிஷத்தில் டக்குன்னு பண்ணிடலாம். பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நான் பண்ண போகிறது உடுப்பி சாம்பார். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணிவிட்டு ஒரு 5 முருங்கைக்காவும் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை மட்டும் போட்டு, அப்புறமா காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துட்டு இதை நம்ம முதல்ல வேக விட்டுக்கலாம். நம்ம அதுக்குள்ளே புளியை ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுக்கோங்க. அப்புறமா அரைக்க வேண்டியது பார்த்துடலாம். ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இதை சேர்த்து இதை பச்சையாக அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. நம்ம புளியை கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 50 கிராம் பருப்பை நல்லா வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. உடுப்பி சாம்பார்னால் இது பச்சாவே அப்படியே அரைச்சிக்கிட்டனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உப்பு தேவையாக இருந்ததுன்னா அதை மட்டும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம கொதி வர வைக்கணும். நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க அப்புறமா மல்லியெல்லாம் தூவிக்கலாம். தூங்கிட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஈஸியான இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம சாம்பாரில் கொட்டிடலாம். சாம்பார் நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது ரவா உப்புமா. இப்போ இதை ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. கூடவே தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. உப்புமா பண்ணும்போது தேங்காய் எண்ணெயில் ஊற்றி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போ இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு தாளிச்சிக்கோங்க. அதில் முந்திரி பருப்பு ஒரு 4-5 போட்டுட்டு, கூடவே ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கேரட், 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்க வேணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இதில் 1 கப்பு ரவா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வறுத்துக்கோங்க. நம்ம வறுத்த ரவா வாங்கினாலும் இந்த மாதிரி வறுத்துட்டு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு உப்புமா நல்லா உதிரியாக வரும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா உதிரியாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்த அப்புறமா நான் ஏற்கனவே ஒரு ஹாட் வாட்ரு 3 கப் அளந்தெடுத்து கெட்டிலில் சூட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே கலந்துக்கலாம். இதை ஊற்றும்போது கிண்டிகிட்டே இருங்க. கட்டிகள் இல்லாமல் நல்ல இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். இந்த மாதிரி கிண்டிட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து எடுத்து கலந்து பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இதில் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ரவா கேசரி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை வறுத்துக்கோங்க. இப்போ அதில் 1 கப்பு ரவா சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கணும். ரவையும் நல்லா வறுபடணும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்குறேன். இதையும் நல்லா வறுத்துட்டு 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி எடுத்து அதை தனியாக சூடு பண்ணிவிட்டு அந்த சூடான தண்ணியை அப்படியே அதில் ஊற்றிட்டே இருங்க. ஊற்றும் போதே கையை வச்சு கிளறிட்டே இருக்கணும். சின்ன சின்ன கட்டிகள் வந்தாலும் நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா உடஞ்சி ஒன்று போல் வந்துடும். இப்போ நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுடலாம், ஆப்ஷனல் தான். நான் ஆரஞ்சு கலரில் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ரவா வெந்து வரணும். இப்போ நம்ம 1க்கு 1.5 கப் அளவு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். 2 கப் வரைக்கும் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டாக பிடிக்கும்னா 2 கப் சேர்த்துட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க.
இப்போ இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கட்டியே வராமல் ஈஸியாக ரவா கேசரி பண்ணிடலாம். அவ்வளோதான், கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து வடை பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்து இதை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கணும். ஊறினக்கப்புறமா இதை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு மிக்சியில் அரைக்கிறனாலும் அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா தான் நல்லா ஃப்ளப்பியாக வரும். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்பப்போ வலிச்சு விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வேணால் தெளிச்சிக்கலாம். ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. இந்த மாதிரி தண்ணியில் வடையோட மாவு மிதக்கணும். இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துகிட்டு இதில் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சிக்கோங்க. அடுத்து பொடிசாக வெட்டின சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பொடிசாக வெட்டினது, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெருங்காய பொடி 2 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பொடி பண்ண மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து நடுவில் ஓட்டை போட்டுட்டு ஒன்றா மெதுவாக போடணும். ரொம்ப அதிகமான வடைகள் போட்டு பொரிக்காதீங்க. எண்ணெய் நிறைய இருந்தால் தான் வடை நல்லா ஃப்ளஃபியாக வரும். இந்த மாதிரி ஒரு பக்கம் செவந்தப்புறமா திருப்பி எடுத்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் நல்லா கலர் வந்தப்புறமா எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு போகிறீங்க. அப்போ தான் வடை நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறமா தேங்காய் சட்னிக்கு 2 சில் தேங்காய், 2 பச்சை மிளகாய், 2 பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுட்டு சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த சௌ பாத் கர்நாடகா ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மதி ஃபுட் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.